ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ் க்யூப்ஸ் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து டொமேட்டோ மட்டும் போதும். இது உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்கின் லைட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். பிம்பிள்ஸ் இருக்குது, சன் டேமேஜில் இருக்குன்னா நல்லாவே வந்து இதை ட்ரீட் பண்ணி தரும். நொரிஷ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்க்கு. எக்ஸஸ் ஆயிலாக இருந்துச்சுன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து க்ளோயிங் ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு தரும். உங்களுக்கு போர்ஸ்லாம் ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குன்னா அது நல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்டர் வேணும்னா ஜஸ்ட் ஒரு 2 to 1 ஸ்பூன் மட்டும் விட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு ½ லெமன் நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு லெமன் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிம்பிள்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நீங்கள் 1 வீக் வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசிட் ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து 3 to 5 hours வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து மின்ட் லீவ்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 hours வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து நீங்கள் 2 times யூஸ் பண்ணாலே போதும், மார்னிங் ஆர் ஈவினிங். உங்கள் இஷ்டம். இல்லை நான் எனக்கு 1 time தான் யூஸ் பண்ண முடியும்னாலும் ஓகே. இதை வந்து 1 week ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்ல ஒரு குட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாகவே வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இதுவும் ஃபோர்ஸ் தர தேவையில்லை, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து எந்த அளவுக்கு லைட்டாக அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஜென்டலாக அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு மைல்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வீக்லி 1 or 2 யூஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம டெய்லி வந்து பிஃபோர் ஸ்லீப் முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி. இல்லைனா
வேக்கப் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து விசிபிளாகவே ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு க்ளோயிங்காகவும் இருக்கும் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக. டேனே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து நல்லா ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.